ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே செம்ம மழை வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டுனா வெங்காய பக்கோடா செய்யலான்ட்டு. இதில் கொஞ்சம் வெங்காயம், கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா தழை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணி வச்சுட்டு இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டால் சூப்பராக நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடும். பாருங்கள். வட்டில் வர வத்தல் பொரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு அப்படியே ஒரு வத்தல் பொரிச்சு கொடுக்கலான் இருக்கேன். குடுப்பட்டில் இப்போ இதான் அவனுக்கு பொரிச்சு கொடுக்குமா? அது வேணாமா? சரி கொடு. இதுக்கே எண்ணெயெல்லாம் காலி ஆகிட மாட்டேங்குது. திரும்ப வர சூடு கொண்டோம் நான். பட்லோ அந்த எண்ணெய் எடுத்துருவா. பட்லோ ஓகேவா? சாப்பிடுப்பா, நல்லா இருக்கானு சுட்டுச்சா? சாப்பிடு. இது என்ன அம்மாவா செஞ்சேன், சும்மா கடையில் வாங்கி வறுத்தது தான். இங்கே அந்த சுக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். சும்மா கம்மியாக தான். ஆதவனுக்கு ஆனியனே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு 2 பேத்துக்கும் அந்த வத்தல் சும்மா எனக்கு சும்மா ஒரு 2 வெங்காயம் மட்டும் போட்டு இங்கேருந்து பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் போண்டாவாக போட்டிருக்கேன். இங்கே தண்ணி கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக பனவெல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வீட்லேயே தான் செய்வேன் சுக்குமல்லி காஃபி. அன்றைக்கி நாங்கள் திருச்சிக்கு போனோம். அங்கே பார்த்தேன், அங்கே ஒரு கடையில் சுக்கு காஃபி குடிச்சேன்னா அது நல்லா இருந்துச்சுன்னு இந்த பொடி வாங்கிட்டு வந்தேன். இது யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே இருக்குது. பகோடா போண்டா ரெடி. ஓகே, இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் ஓகே தான், நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். காஃபி ரெடி. ஆனால் வீட்டில் போட்டால் இன்னுமே நல்ல கலர் நல்ல கலராக இருக்கும். இந்த பவுடர்ன்றதால அந்த ஸ்மெல்லெல்லாம் ஓகே தான். பட் வந்து கலர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக டல்லாக தெரியும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் வந்து பனக்கற்கண்டு அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் சர்க்கரையை விட இதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி. எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.